ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்லேருந்து இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக தான் பார்க்க போகிறோம். நிதி ஆயோக் சரிங்களா, நிதி ஆயோக்கோட 14வது கூட்டம் வந்து இப்போது டெல்லியில் வந்து நேற்று நடந்துச்சு. ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டேட் லெவலில் முதல்வர் வந்து போய் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து என்னென்ன கோரிக்கை வச்சாங்கன்னு பார்க்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒன்று எப்படின்னா, 2036க்குள்ளே தமிழகத்தை $1.5 ட்ரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்த இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீட்டு தேர்வு வந்து விலக்கு, அதாவது நீட்டு தேர்வை வந்து விலக்கிட்டு +2 மதிப்பெண் அடிப்படையில் வந்து மாணவர்கள் வந்து சேர்க்கை வந்து நடைபெறணும்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து கோவிலை வந்து அமைக்கணும், அதுக்கு வந்து நிலம் வந்து மத்திய அரசே கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து திருக்குறளை வந்து தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இளைஞர்களுக்கு வந்து வருஷத்துக்கு 5 லட்சம் இளைஞர்கள் வந்து உதவித்தொகையுடன் கூடிய பயிற்சி வழங்கணும், அதுக்கு வந்து இளைஞர் திறன் வேலைவாய்ப்பு இயக்கம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோர் வீடியோவுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி கன்வர்சேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.